நாளைக்கெல்லாம் கோயிலில் பழம் கொடுத்து இதே மாதிரி நீங்களும் போய் தின்னுங்க அகத்தில். இதெல்லாம் கண்ணில் பார்க்குறவ 7 ஜென்மத்துக்கு வாழைப்பழமே திங்க மாட்டான். கோயிலில் பிரசாதம் கொடுத்தா கூட சுப்பே நோக்கு வேண்டாமா? டீ சாப்பிட்றா அங்கே காட்டி சாப்பிடு. இல்லை அவளுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. அவளுக்கு கொஞ்சம் ஐயோ எப்படி ஆத்துக்காரி வச்சு செம்மாளிக்கிறாள தெரியல அகத்துல. ஆனா நீ இருக்க அதுலயே நீ இருக்க சென்னிருவா ஒன்று எல்லாம் பெத்தாளா பேண்டாளா? மாமா ராஜுக்கு பழகணுமா? மகாராஜா நாட்டியம் எல்லாம் முடித்து விட்டது. பெறப்படுகிற ஆரியமலா கோட்டைக்கு செல்வோம். மாமா நாட்டியம் நன்றாக இருந்ததா? நாட்டியம்ல நாட்டியம் சரி. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள நாட்டி அந்த பெண் ஆடும்போது சரி நான் கீழே உட்கார்ந்து பார்க்கும்போது சரி மிக புதுமனை மாமா. மிகவும் நன்றாக இருந்தது. ஆமா மாமா. சந்தோஷம் மாப்பிள்ள. புதப்பதுங்க மாமா போலாம். மாமாய் மாப்பிள்ள ஓல் மாமாய் புதப்பதுங்க போலாம். ஆகட்டும் மாப்பிள்ள. அதோ தெரியுது தெரியுது பாருங்க அரிய மலாகோட்டை மலாகோட்டை. அதோ தெரியுது தெரியுது இல்ல அரிய மலாகோட்டை மலாகோட்டை. ஆயிரம் ஒன்றே கொடி ஒன்றே கொடி நாங்கள் அன்புடனே நடந்தோம் ஐயான் மகள். மலவோட கோட்டை தேடி இல்ல மன்னவன் தானே எடுப்போம் நாங்கள் ஒன்றாம் பெரு நடையா நாங்கள் ஒளிவரம் ஐயான் மகள் என் மகள். ஓடும் பெரு நடையா இல்ல ஒளிவரம் ஐயன் மகள். அரிய கோட்டை விட்டு நாங்கள் ஒளிவரம் ஐயான் மகள் என் மகள். இல்ல ஒளிவரம் ஐயன் மகள். மாப்பிள்ள மாமா இதோ ஆரியமாலா கோட்டை வந்து விட்டோம். மாமோய் முன்பதாக நான் செல்கின்றேன். மாமா மாப்பிள்ள ஆதியமால ஓட்டைக்கு வந்துட்டோம். சரி மாமோய் மாப்பிள்ள ஆதியமால ஓட்டை நான் பார்க்கணும் மாமா. நிச்சயமாக மாமா மாப்பிள்ள ஆதியமா எனக்கு தானே? நிச்சயமாக உங்களுக்குத்தான் மாமா. மாப்பிள்ள பேச்சுக்கு மாத்த வந்துச்சு. எனக்கு கது புந்தாயுது மாமா. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா மாமா. மாப்பிள்ள மாமா நீங்கள் மனம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஊருக்கு அப்பாலே 8 சுத்து கோட்டை 10 சுத்து கோட்டை எல்லாம் கட்டி என்னுடைய மகளை காவலாக வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்குத்தான் என்னுடைய மகள் ஆரியமாலா. அப்படியே ஆகட்டும் மாமா. ஆகட்டும் மாப்பிள்ள. மாமாய் மாப்பிள்ள உங்க மக ஆதியமா எனக்கு பிறந்தவள் மாமா. உனக்கு பிறந்தாளா? ஆமா மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன். உங்களுக்காக பிறந்தவள் எனக்காக. ஆகட்டும் மாப்பிள்ள. நானும் முன்பதாக சென்று என்னுடைய மகளை பார்த்து வருகின்றேன். ஆகட்டும் மாமா. என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும் மாப்பிள்ள. நான் பின்னாடியே வர்றேன் மாமா. ஆகட்டும் ஆகட்டும் மாமா. சென்று வருகின்றேன். போதுங்க போலாம். என்ன மாமா இதை மறந்துட்டியா? நீங்க 4 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க யாரு? வித்துவான்கள். அதே மணியை வித்துருவாங்களா? சரி அதே மணி வித்துவானுங்கள். ஓ மசை கலைஞர்கள். இந்த 3 பேர்த்த பார்த்தா இசை கலைஞர் மாதிரி தெரியுது. உன்னை ஒருத்தர் பார்த்தா மட்டும் மசை கலைஞர் மாதிரி தெரியுது. கரெக்டா சொல்ற மாமா. ஆமா. உங்க 4 பேர்த்த பேரு உங்க பேர் என்னன்னே? என் பேரா? பிச்சுமுத்து. ஓ புச்சுமுத்து. ஏய் பிச்சுமுத்து. முத்து. அண்ணே பேரு வேலுச்சாமி. கலை. ஓ கலை. ஏய் அம்பி
என்னமோ உணதல் நுழையுது என்ன நுழைய மாட்டேங்குது. ஆமா உங்க 4 பேத்துக்கு வாய்ப்புண்டு. ஏ வாய்ப்பு வாய்ப்பு. அடுத்த வார வெள்ளிக்கிழமை சரி எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு 8 கருமாதியா? அடுத்த வார வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு கருமாதியா? அட அக்கா போதே முதல்ல நல்ல காரியத்துக்கு போகும்போது கருமாதியான்னு கேக்குறியா? உன் கத்துவா மாசி டவுன் பஸ்ல ஏற்றி விட அடுத்த வார வெள்ளிக்கிழமை எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு கருமாதிக்கு போய் எத்துக்கு வந்துட்ட அதெல்லாம் இல்ல. அடுத்த வாரம் எனக்கு என் மாமா பிள்ளைக்கு கல்லு ஒன்றாங்களா? வீடே கட்டுறாங்க. அடுத்த வாரம் எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு அதுக்குள்ள வருஷம் ஆயிடுச்சா? கழுவானா? நீங்க 4 பேரு பிபி ஊதி தும் கொத்தி நான் பேச தாலி கட்டணும். எதுக்கு? உன்னை பார்த்தா தமிழ்கார மாதிரியே தெரியுது. சரி எவ்வளோ? சரி நீங்க 4 பேர் எங்கனா போயிட்டு வந்தீங்க? அங்கதான் போயிட்டு வந்தீங்களா? ஆமா. நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க. வாசிப்பு எப்படி? ஐயோ 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 மஞ்ச குருவிகளா மரத்தில் உள்ள பச்சைகளா அங்கே சிட்டு குருவிகளா அங்கே செடியில் உள்ள பச்சைகளா நீங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏ ராஜே ஒரு இடத்துல உட்கார்ந்து பாரு. ஏன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குத? அவரு கூட அவர்தான் தலைவர். பூம்பளா அப்படித்தான் இருக்கு. அடிக்குது வெயிலுக்கு அப்படித்தான் இருக்குது. அப்படித்தான் இருக்கு. அதனால நான் போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றேன். நீங்க எங்க வேணா போங்க, எங்க வேணா வாங்க. நல்லா குளிச்சுட்டு பேச வந்து உட்காந்து வாசிங்க. ஆவி போன பக்கம் 7 பாலாயிருச்சான். ஆத்திலே தண்ணி இல்லைன்னு என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்து என்னை 3 சுத்து சுத்துங்க. 3 சுத்து சுத்தி என் புழல் தண்ணி வரும். தண்ணி வரும். ஆளுக்கு ஒரு சொத்து போட்டு உட்கார்ந்து வாசிங்கன்னா பேச இருக்கு. ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி
கொஞ்சையில் காமாட்சி கனிந்திடும் திருக்காட்சி கலைமதை ஏமனும் மயில இது வரணும் ஓங்கார நாதமிது உலகாலும் கீதமிது ஓங்கார நாதமிது. தேக்கு மிகிரும் பார்க்கும் அசோகமும் படந்திட்டு நல்லம் காக்கும் காவலா கல்மிசமில்லா பாவலா எங்கள் குலத்தலைவா சேர்க்கும் தேந்தினையே தேவனுக்கு முதல்படைத்து மானுண்டு மயிலுண்டு மங்கள வாழ்வுண்டு மங்கையருக்கு சிறப்புண்டு கான்று நெற்றோடை கல்விமாய் சிற்றோடை மாமணக்கும் பூமணக்கும் மஞ்சள் குங்குமணக்கும் எனதப்பா ஆரிய பராஜனுக்கும் அன்ன துளசிக்கும் மகளாக ஆரியமாளாகிய நான் பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. மைக்கு குயிக்கப்பு அருமை அமைச்சிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு தேர் திருவிழா நடக்குதுன்னா எப்படி தெரியும்? எப்படி? அவங்க கைவண்ணத்தை பாருங்க எவ்வளவு அருமை அமைச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு நாவில இருக்கா சரஸ்வதி, அவங்களுக்கு கையில இருக்கா சரஸ்வதி. கண்டிப்பா கலைவாணி எல்லாத்துக்குமே அமைப்பு, அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் சொல்லுங்க. சரி, அதற்கு பிறகு யாரு? பக்க மேளங்கள். நல்லா பால்வாரி பிள்ளைய மாதிரி சேர்ந்துருக்கிறீங்க. இங்க பாரு பாலை கொடுத்தா கோடான கோடி வணக்கம் 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 வணக்கம். சரி, அதற்கு பிறகு யாரு? மக்கள். ஏன்னா அவங்க கீழே உட்காந்து நம்மளை மேலே நிற்க வச்சு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அதற்கு பிறகு யாரப்பு? நாடக அமைப்பாளர், நம்மளெல்லாம் வாழ வச்ச தெய்வம். இன்றைக்கு 100 கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா அது யாருனால? நமது மக்கள்னாலையும். நமது நாடக அமைப்பாளர் ராஜநடிகர், நமது புதுப்பட்டியை சேர்ந்த ராஜநடிகர் சக்திவேல் தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கமல. அதற்கு பிறகு என்ன போதும்னு சொல்ற வார்த்தை 2 வார்த்தை. என்னது? ஒன்னு சாப்பாடு, ஒன்னு அடி. உண்மையுமே வயிறு நிறைய சாப்பிட்டேன். அவங்க பரிமாறினாங்க பாத்தீங்களா? கண்டிப்பா எவ்வளவு ஒரு அன்பா. அவங்க வாங்கன்னு கூப்பிடையிலே பகுதி வயிறு நிறைஞ்சிருச்சு. எங்களுக்கு உணவளித்த தாய்மார்கள் வரைக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம் வணக்கமல. சே, நான் எதுக்கு வந்து சொல்லணும்ல? ஆமா, கேட்கணும்ல? கண்டிப்பா போலாமா? அப்பா அழைத்தார். எதற்காக அழைத்தார்? எனக்கு 16 வயசு முடிஞ்ச மாயம். சரி, 16 வயசு நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு அப்பா சொல்லுவார். சரி சரி சரிண்ணா, என்ன நடக்க போகுது கூப்பிட்டாரு சொல்லுவார். அப்பா சொன்னாதானே எனக்கு தெரியும். சரி, நான் வந்திருக்க வேலையை பார்க்கணும். ஆமா, ஆடணும் பாடணும் ஓடணும் உடையணும் ரொம்ப நாளா ஒரு ஆசை. அந்த ஆசை எடுத்து சொல்லணும் அல்லவா? சொல்லுங்க, அப்படிங்க பார்க்கலாம். அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் என் அருகே. நான் நடைக்கெல்லாம் கொண்டே அவர் அழகை நீ வருவாயோ வெண்ணிலவே. அன்றொரு நாள் இதே நினைவில் அவர் இருந்தார் என் அருகே. நான் நடைக்கெல்லாம் கொண்டே அவர் அழகை நீ வருவாயோ வெண்ணிலவே. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்னென்ன சுகமோ. அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள் என்று நினைத்தால் என்னென்ன சுகமோ.
அமைதியா இருக்காங்க. ஏன்னா இப்படிதான் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து நாடகத்தை கெடுக்கிறத விட இப்படி அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறது எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? ஜோர கை தட்டுங்க, கை தட்டுங்க. நீங்களாம் இப்படியே கை தட்டியே ஆடவர் பண்ணீங்கன்னா நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க தூங்குறீங்களா முடிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆமா, சரி, யாரை பார்க்கணும்? அப்பா பார்க்கணும். அப்பா யாரு? தெய்வம். அம்மா யாரு? குடியிருந்த கோவில். வாழ்க்கையில என்றைக்குமே சொல்றாங்க, அப்பா அம்மாவை யாருமே மறக்காதீங்க. பெற்றெடுத்துடலாம், ஆனா வழக்க எப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிக்கணும்னா அது யாருனால? நமது அப்பா அம்மானாலதான். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலே நமது அப்பா அம்மா தான். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை கொண்டு போய் எங்க வச்சாங்க? கடைசியில வச்சாங்க. அப்பா அம்மா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். தெய்வத்தை கொண்டு போய் கடைசியில் வச்சிருக்காங்க. ஏன்? அது அப்பா அம்மாவை தெய்வமா நினைக்கணும் இல்லையா? அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? அப்பாவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா? என்ன வாயில சொல்றது போல சரி வாங்கினப்பு. ஆமா, ஏன்னா தாலாட்டி சீராட்டி வளர்த்தவ தாய். அந்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும் இல்ல? ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நம்ம வளர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்கணும். நீங்க 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய், 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு அண்டாம தூசுதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஆராரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரு என் தாயின் யாரு என் தெய்வமே, இது போய் தூக்கமா? நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா? ஆராரோ பாடியதாரோ யாரோ. முன்னோரு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து அம்மா மாறுலையும் அம்மா தோலுலையும் நாவுரங்க ஏன கட்டி அம்மா காட்டுலையும் அம்மா மேட்டுலையும் நெத்தி வேர்வனித்த ஜொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்றைக்குமே தாய்தானே சாமி, நம்மள பெத்தவளும் தாய்தாண்டா சாமி. எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனதில்லை? கையெடுத்து கும்பிட்டுனா அம்மா உங்களையே வேண்டிக்கிறேன். அம்மா எழுந்திருச்சு வா அம்மா, ஏ அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா அம்மா அம்மா அம்மா. அத்தாடி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்சயடா பார்ப்பதற்கா. எத்தனை விரவிருந்தோ ஓ முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவேனும் நீ பெத்த கடனை நான் அடைக்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா